அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, எப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யார் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரம் இருக்குது. கிரக நிலை அப்படின்னு பார்த்தா சுகஸ்தானத்தில் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், புதன், சனி, ரணருண ரேகஸ்தானத்தில் சூரியன், சப்தஸ்தானத்தில் சந்திரன், சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் ராசியாதிபதி செவ்வாய் சஞ்சாரம் மனோதைரியத்தை தரக்கூடியதாகும். பணவரத்து திருப்திகரமாக இருக்குது. அந்நிய நபர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. எதிர்ப்புகள் நீங்கும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் அதிக உழைப்பின் மூலம் லாபம் கிடைக்க பெறுவாங்க. பொருளாதார தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை பெற்றுத்தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எந்த வேலையுமே கூடுதல் உழைப்பின் மூலம் செய்து முடிக்க வேண்டியே இருக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்களாம். தம்பதிகளுக்கு இடையே எந்த ஒரு முடிவையும் நிதானமாக யோசித்து எடுப்பது நன்மை தரும். சகோதரர் வகையில் நீங்கள் உதவிகளை எதிர்பார்க்கலாம். உறவினர்கள், நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் பெண்கள் எதிர்ப்புகள் நீங்கக்கூடியதாகும். கலைத்துறையில் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடியதாகும். அரசியல்வாதிகள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடியதாகும். மாணவர்கள் கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது உங்களுடைய வெற்றிக்கு உதவும். தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மேலிடத்தில் நல்ல பெயர் கிடைக்கக்கூடியதாகும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையக்கூடியதாகும். புதிய நிலம் வாங்குவதற்கான முயற்சிகள் உங்களுக்கு நீங்கள் ஈடுபட வேண்டியது நல்லது. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வியாபாரிகள் புது வாடிக்கையாளர்களை நம்பி கடன் கொடுக்க வேண்டாம். ஏனெனில் வசூலாவதில் உங்களுக்கு சிக்கல் ஏற்படக்கூடும். மற்றபடி பிரச்சனைகள் எதுவும் வராது. பெற்றோருக்கு பெருமை தேடி தரக்கூடிய வகையில் இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரயங்கள் உண்டாகலாம். தங்களுக்கு சம்பந்தமான விஷயங்களை தவிர மற்ற விஷயங்களில் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டாம். எதிலுமே சற்று நிதானத்துடன் நீங்கள் நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் இருக்குது. பரிகாரமாக நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று அபிராமி அந்தாதி நீங்கள் பாராயணம் செய்வதன் மூலம் உங்களுடைய எதிர்ப்புகள் விலகும். குடும்ப பிரச்சனைகள் தீரக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக விருச்சிக ராசியை பொறுத்தவரை உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருப்பதால் உங்களுக்கு மிகவும் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் சிறப்பும் சிக்கலும் கலந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். சில இடங்களில் வேலையில் அழுத்தம் இருக்கும். சில இடங்களில் நினைத்த காரியம் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் வரலாம். அதே நேரத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு தள்ளி போகலாம். வியாபாரத்தில் சில லாபம் உண்டாகக்கூடியதாகும். புதிய முயற்சிகள் இறங்குவதற்கான ஒரு நேரம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளால் சில பாதிப்புகள் உங்களுக்கு உண்டாகும். உத்தியோகத்தில் இணக்கமான சூழ்நிலைகள் இருக்குது. பதவி மாற்றம், இடம் மாறுதல் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். வியாபாரத்தில் சுமாரான லாபம் உங்களுக்கு உண்டாகலாம். உங்களுடைய தொழிலை அதிகரிக்க ஏற்றமான ஒரு நேரம். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அகலக்கூடியதாகவும் பிள்ளைகளால் சிரமங்கள் வரலாம். பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடும்ப தேவைக்காக பணத்தை சம்பாதிப்பதில் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டும். கலைத்துறையில் பிரகாசமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து நன்மை உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. புதிய முதலீடுகளையும் மிக நிதானமாக உங்களுடைய முதலீடுகளை செய்ய வேண்டும். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி ஏற்ற இறக்கமான ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். கேது 10ல் இருப்பதால் தொழில்துறையில் புதுமையான திட்டங்களை நீங்கள் தீட்டலாம். வரவு செலவு கணக்குகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றுக்காக நீங்கள் உங்களுடைய செயல்களை செய்ய வேண்டும். பண விஷயத்தில் பக்குவமாக இருக்க வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு
பிடித்தமான விஷயங்களை செய்வதில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. பணியிடத்தில் வேலை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும், கலவையான அனுபவங்களை கொண்டு வரும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நிதி விஷயத்தில் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடியதாகும். பொருளாதார விவகாரங்களில் நீங்கள் முன்னேற்றத்தை காணலாம். இந்த காலம் எதிர்பார்ப்பதை விட உங்களுக்கு ஆதாயம் சற்று குறைவாக இருக்குது. இருப்பினுமே மன திருப்தி கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு வெற்றியே பெற்றுத்தரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதிய இடத்திற்கு பயணம் செல்ல திட்டமிடுவீங்க. உங்களுடைய வீடு மற்றும் பணியிடத்தில் சிறந்த பலன்களை நீங்கள் அனுபவிப்பீங்க. பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார வசதி சுமாராக இருக்குது. செலவுகள் குறைவாக இருக்கும் என்பதால் எதிலுமே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உறவினர்களுடன் வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்பம் தொடர்பான எந்த ஒரு முடிவையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது நல்லது. சிலருக்கு குடும்ப விஷயமாக முக்கியமான முடிவுகள் ஒன்றை எடுக்க நேரிடலாம். பணிகளில் அலட்சியம் வேண்டாம். சிறிது தவறுகள் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்பதால் மிகுந்த கவனமாக இருக்க வேணும். அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும். சிலர் வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்திற்கு கடையை மாற்றி விரிவுபடுத்துவாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு காலம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் கூடுதல் வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். பொருளாதார வசதி உங்களுக்கு சுமாராக இருந்தாலும் செலவுகளுக்கு உங்களுக்கு குறைவாக இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் உங்களுடைய தொழிலில் கவனமாக இருக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு யோகமான பல நன்மைகள் தரக்கூடிய வகையிலும் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் சிலருக்கு சிக்கல்கள் கலந்த பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலையுடைய அழுத்தம் இருக்கும். சில இடங்களில் நீங்கள் நினைத்த காரியத்தை பிரகாசமாக செய்யக்கூடிய வகையில் இருக்குது. உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் வரலாம். ஆனால் அதே நேரத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு தள்ளி போகலாம். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடியதாகும். பிள்ளைகளால் சில பாதிப்புகள் உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. பதவி மாற்றம், இடமாறுதல் பற்றிய பேச்சுவார்த்தை நடக்கும். வியாபாரத்தில் சுமாரான ஒரு லாபம் உங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய தொழிலை அதிகரிக்க ஏற்றமான ஒரு நேரம். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அகலக்கூடியதாகும். பிள்ளைகளால் சிரமங்கள் வரலாம். பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடும்ப தேவைக்காக பணத்தை சமாளிப்பதில் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டும். கலைத்துறையில் பிரகாசமான வாய்ப்புகள் கிடைத்து நன்மை உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் மிக நிதானமாக முதலீடு செய்ய வேண்டும். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்ற இறக்கமான ஒரு பலன்களை கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் கேது 10ல் இருப்பதால் தொழில்துறையில் புதுமையான திட்டங்களை நீங்கள் தீட்டுவீங்க. வரவு செலவு கணக்குகளில் கவனமாக இருக்க வேண்டும். புதிய நண்பர்களுடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் தேவைக்காக உங்களுடைய செயல்களை நீங்கள் செய்ய வேண்டும். பண விஷயத்தில் வாக்குவாதம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். பெரியோர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குன்றக்குடி முருகனை வணங்கி வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது. காதல் விஷயத்தில் இனிமையான அனுபவத்தை தரக்கூடியதாகும். வாழ்க்கை துணையில் உங்களுக்கு நீங்கள் மனநிறைவை தரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணையிடத்தில் தரமான நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு காலம். உடல்நலனில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் குறையக்கூடியதாகும். நீங்கள் செய்ய நினைக்கக்கூடிய முயற்சிகள், வேலைகள் அனைத்தும் மற்றும் முடிவுக்கு வரக்கூடிய விஷயத்தில் குடும்பத்தாரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம். தந்தை போன்ற சில நபர்களுடைய ஆதரவு, ஆலோசனைகளை பெற வேண்டும். பணியிடத்தில் உங்களுடைய திட்டங்கள் எதிர்பார்த்த விதத்தில் நிறைவேறுவதால் உற்சாகமாக நீங்கள் இருப்பீங்க. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான யோகமான பல நன்மைகளை தரக்கூடிய வகையிலும் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் அபிவிருத்தி அடையக்கூடிய வகையில் கிரக நிலைகள் சொல்லப்பட்டிருக்கு. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தரக்கூடிய வகையில் மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம். ராசி அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 5வது வீட்டில் இருப்பதால் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான பல மாற்றங்களை தரக்கூடியதாகும். உங்களுக்கு மேற்கொண்ட பயணங்கள் நல்ல ஒரு வெற்றியை தேடித்தரும்.
புதிய இடத்திற்கு பயணம் செல்ல திட்டமிடுபவர்களுக்கு உங்களுடைய வீடு மற்றும் பணியிடத்தில் சிறந்த பலன்களை நீங்கள் அனுபவிப்பீங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.